இப்பொழுது நாம் இந்த இண்டர் டெஸ்டமென்ட் பீரியடு, இந்த 400 வருட காலகட்டத்திலே நடந்த முக்கிய நிகழ்வுகளை வருட ரீதியாக பார்க்க போகிறோம். அந்த நிகழ்வுகளுடைய ஒரு சிறிய சுருக்கம் என்று சொல்லலாம். அது நாம் பார்த்துவிட்டு இந்த காலகட்டத்திலே யூத ஜனங்கள் மத்தியிலே உருவான பிரிவுகளாகிய பரிசேயர்கள், சதுசேயர்கள், செலோத்தியர்கள், எசேனையர்கள் மற்றும் அரசியல் அமைப்பு ஏரோதியர்கள், இவைகளை குறித்து அவர்களுடைய தோற்றம், அந்த பெயர்களுடைய அர்த்தம், அவர்களுடைய நம்பிக்கைகள், இவைகளை தான் நாம் இந்த வகுப்பிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது இந்த 400 வருட காலத்திலே நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை வருட ரீதியாக சில வருடங்களை உங்கள் முன்பாக வைத்து அந்த வருடத்திலே நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நான் கூற விருப்பப்படுகிறேன். ஒன்றாவது கிமு 400 BC 400. இந்த காலகட்டம் தீர்க்க தரிசன முடிவு என்று சொல்லுவார்கள், அல்லது இறைவாக்கு முடிவு என்று சொல்லுவார்கள். BC 400, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் மல்கியா புத்தகத்தினுடைய முடிவு, அந்த புத்தகம் எழுதப்பட்டு முடிந்த அந்த காலம். இந்த BC 400வது ஆண்டிலிருந்து நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல ஒரு இருண்ட காலம், மௌன காலம், அமைதியின் காலம், துவங்குகிற ஒரு துவக்கம்தான் இந்த கிமு 400வது ஆண்டு. இரண்டாவதாக கிமு 333 323 வரைக்கும், கிமு 333 323 வரைக்கும் மகா அலெக்சாண்டர், 333 323 வரைக்கும், அதாவது மேலிருந்து கீழ் 400 399 மேலிருந்து கீழ், சரியா? BC 400, BC 300, 200, 100. அப்போ 333 323 மகா அலெக்சாண்டர். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குன்னு சொன்னா, பாரசீக ஆட்சி, அதாவது பெர்சியர்களுடைய ஆட்சி. இந்த காலகட்டத்தில் தான் மகா அலெக்சாண்டரால இந்த பெர்சிய ராஜ்யம் தோற்கடிக்கப்படுகிறது. கிரேக்க ராஜ்யத்தை அலெக்சாண்டர் ஆரம்பிக்கிறாரு. அப்போ கிரேக்க ராஜ்யத்தினுடைய ஒரு துவக்கத்தை இந்த ஆண்டில் பார்க்க முடிகிறது. இனி இந்த ஆண்டில் அதிகமாக எதை குறித்து படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஹெலனைசேஷன் என்று சொல்லுவார்கள், கிரேக்க மயமாக்குதல். மகா அலெக்சாண்டர் எந்தெந்த ராஜ்யத்தை தோற்கடித்து அதை தன்வசப்படுத்திக் கொள்வாரோ, கீழ்ப்படுத்திக் கொள்வாரோ, அந்த ராஜ்யத்தை அவர் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே இவருடைய அந்த கிரேக்க கலாச்சாரம் அவைகளை அவர் திணிப்பார். கிரேக்க கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கிரேக்க மொழியை அவர் கைப்பற்றின எல்லா ராஜ்யம் மற்றும் அந்த ராஜ்யத்தில் உள்ள மக்கள்கள் பேசும்படிக்கு
இவர் வந்து அதிகமாக செயல்பட்டார். இப்போ அலெக்சாண்டரை குறித்து பார்க்கும் பொழுது சுருக்கமாக என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அவர் போகிற இடமெல்லாம் ஒரு குட்டி நூலகத்தையே சுமந்து சென்றார் என்று சொல்லுவார்கள். அதாவது எகிப்து பட்டணத்தில், எகிப்தில் அலெக்சாண்டர் என்கிறதான ஒரு பட்டணம், எகிப்து நாட்டில் அலெக்சாண்ட்ரி என்கிறதான பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் அந்த நாட்களில் அதாவது உலகத்திலேயே புகழ்பெற்ற லட்சக்கணக்கான தோல் சுருள்கள் அடங்கிய நூலகம் இருந்ததாக கூறப்படுகிறது. இது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அலெக்சாண்டர் த கிரேட். இப்போ ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த அலெக்சாண்டர் இந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் கைப்பற்றுவதற்கு, தோற்கடிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன என்று சொன்னால், அவனுக்கு இருந்த கல்வி. சிறந்த ஒரு கல்வியாளர் என்று சொல்லி சரித்திரத்திலே இந்த மகா அலெக்சாண்டரை பார்க்க முடிகிறது. இந்த அரிஸ்டாட்டில், அந்த பிலோசபர், அந்த தத்துவ ஞானி, அவருக்கு கீழே தான் யாரு, இந்த மகா அலெக்சாண்டர் வந்து அந்த எப்படியெல்லாம் ஆட்சி செய்கிறது, எப்படியெல்லாம் யுத்தம் செய்கிறது, எப்படி ராஜ்யங்களை தோற்கடிக்கிறது என்பதை குறித்ததான அந்த அரசியல் ரீதியான கல்வி முறையை இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு மகா அலெக்சாண்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவருக்கு பின்னால ஒரு பெரிய நூலகமே இருந்திருக்கிறது. சிறந்த படிப்பாளர், சிறந்த புத்தக வாசிப்பாளர், புத்தக பிரியர் என்று சொல்லலாம். அப்போ இது கிமு 333 323 வரைக்கும். இதை நம்ம விளக்கமாக விரிவாக இந்த வகுப்பில் படிக்க முடியாது, அடுத்த வகுப்பில் நம்ம படிக்கலாம். அதாவது ராஜ்யங்களை குறித்து படிக்கும் பொழுது, வேதாகமத்தினுடைய முக்கியமான ராஜ்யங்களை குறித்து படிக்கும் பொழுது, இந்த கிரேக்க ராஜ்யத்தை குறித்தும் மகா அலெக்சாண்டரை குறித்தும், அவர் எப்படியெல்லாம் யுத்தத்தில் செயல்பட்டார் என்பதை குறித்தும், எப்படியெல்லாம் எங்கே வச்சு பெர்சியர்களை தோற்கடித்தார், அவர் எப்படி யூதர்களுக்கு சாதகமாக இருந்தார் என்பதை குறித்து நம்ம அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்ளலாம். அப்போ ரெண்டாவது கிமு 333 323 அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர். மூணாவதாக இந்த இருண்ட காலகட்டத்தில், இந்த இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியடு, இந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வில் மூணாவது நிகழ்வு என்ன என்று சொன்னால், கிமு 301 198 வரை உள்ள வருடங்கள். கிமு 301 198 வரை உள்ள வருடத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. அது என்ன என்று சொன்னால், புரோலமை ஆட்சி என்று சொல்லுவார்கள். புரோலமை ஆட்சி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் டோலமிக் ரூல் என்று சொல்லுவார்கள். டோலமிக் ரூல், அதாவது தமிழில் தாலமின்னு சொல்லுவாங்க. தாலமி, ஆமா. தாலமி என்பவர் அலெக்சாண்டருடைய மரணத்துக்கு பிறகு எகிப்தை மையமாக வைத்து ஆட்சி செய்த ஒரு ராஜா. தாலமி. ஆமா. அதாவது அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய மறைவுக்கு பின்பு 4 தளபதிகள், மகா அலெக்சாண்டருடைய 4 தளபதிகள் தான் அந்த சாம்ராஜ்யத்தை 4 திசையாக பிரித்து 4 ராஜ்யங்களை மையமாக வைத்து ஆட்சி செய்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இந்த தாலமி என்று சொல்வார்கள். இந்த தாலமி வந்து எகிப்தை மையமாக வைத்து ஆட்சி செய்தார். இந்த எகிப்தை மையமாக வைத்து ஆட்சி செய்த இந்த காலகட்டத்தில் சரித்திரத்தில் ஓரளவுக்கு யூதர்கள் வந்து சமாதானமாக வாழ்ந்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்த தாலமி வந்து யூதர்களுக்கு
கொஞ்சம் இரக்கம் காண்பித்து யூதர்களை கொஞ்சம் நேசித்து அடக்குமுறை ஒடுக்குமுறை இல்லாமல் யூதர்களை கொஞ்சம் சமாதான சூழலுக்கு நேராக நடத்தினதை பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் யூதர்கள் அதாவது தாலமிக்கு கீழ் இருக்கிறார்கள். தாலமி என்று சொல்லும் பொழுது சுருக்கமாக எகிப்தி ஆட்சி என்று சொல்லலாம். அப்ப எகிப்தி ஆட்சிக்கு கீழ் இருக்கிறார்கள். இந்த தாலமியுடைய காலகட்டத்தில் யூதர்கள் கொஞ்சம் அமைதியாக வாழ்ந்தார்கள். அதே வேளையில இந்த கிரேக்கர்களுடைய கலாச்சாரம் இருக்குல்ல, இந்த கிரேக்க நாட்டினுடைய கலாச்சாரம் அதிகமாக இந்த யூதர்கள் மத்தியில் பரவுனது. இப்போ யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சொந்த மொழியெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பயன்படுத்ததை நிறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். தங்கள் சொந்த மொழியை பயன்படுத்துவதை அவர்கள் நிறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் என்று சொன்னால் இப்போ உலக அளவில் பரவலாக எல்லாரும் பேசப்படுகிற ஒரு மொழி என்ன மொழின்னு சொன்னா கிரேக்க மொழி. இப்போ உலகத்தின் பல பகுதிகளிலே குடிபெயர்ந்து தங்களுடைய தொழில் வணிகத்தை செய்து கொண்டிருக்கிற யூதர்கள் தங்களுடைய வணிக ரீதியான வளர்ச்சிக்காகவும் மற்றும் பிற மக்களோடு தொடர்பு கொள்வதற்காகவும் கிரேக்க மொழியை அதிகமாக கற்று கிரேக்க எழுத்துக்களை கற்று கிரேக்க மொழியை பேசினதுனால எபிரேயம் கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் மறக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா, எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. அதுதான் செப்சுவஜென்ட் என்று சொல்லி அழைப்பார்கள். அதை எப்படியெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, யாரெல்லாம் இந்த மொழிபெயர்ப்பு செய்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார் என்பதை குறித்து அந்த செப்சுவஜென்ட் அந்த டிரான்ஸ்லேஷன் என்கிறதான அந்த இதை நாம் படிக்கும் பொழுது விரிவாக இதை குறித்து நம்ம படிக்கலாம். அப்போ இந்த காலகட்டம், அதாவது கிமு 301 198 வரை உள்ள காலகட்டத்தை மறக்கக்கூடாது. யாருடைய ஆட்சி? தாலமி. இதர்கள் தாலமிக்கு கீழ் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இந்த தாலமி எகிப்தை மையமாக வைத்து ஆட்சி செய்கிறாரு. யூதர்களுக்கு கொஞ்சம் சாதமாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் கிரேக்க மொழிக்கு எபிரேய வேதாகமும் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இனி நான்காவதாக கிமு 198 167 வரைக்கும், கிமு 198 167 வரைக்கும் இந்த காலகட்டத்தை என்ன என்று அழைப்பார்கள் என்று சொன்னால் செல்யூசிட் ஆட்சி என்று அழைப்பார்கள். செல்யூசிட், அதாவது நீங்க செலுக்கியர்கள் என்று எழுதுங்க. செலுக்கியர்கள் ஆட்சி முறைன்னு எழுதுங்க. செலுக்கியர்கள் அதாவது செலுசிட் ஆட்சி முறை அப்படின்னு சொன்னா, இந்த மகா அலெக்சாண்டருடைய ஒரு தளபதி எதை மையமாக வைத்து ஆட்சி செய்தார்? எகிப்தை. இன்னொரு தளபதியுடைய பேர் தான் செலுசிட். இவருடைய வம்ச பின் சந்ததிகள் தான் செலுக்கியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த செலுசிட் எந்த நாட்டை மையமாக வைத்து ஆட்சி செய்தார் என்று சொன்னால் சீரிய நாட்டை மையமாக வைத்து ஆட்சி செய்தார். இது வேதத்தில் இருக்குன்னா, அதாவது தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் பொழுது 4 திசைகளுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 4 திசைகள் தான் எந்த திசை அப்படின்னு சொன்னா, இந்த மகா அலெக்சாண்டருடைய 4 தளபதிகள் ஆட்சி செய்த 4 திசைகள், அதாவது 4 ராஜ்யங்களை குறிக்கிறது. அதை குறித்து படிக்கும்போது நம்ம அதை தெளிவாக படிக்கலாம். அப்போ இந்த செலுக்கியர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய ஆட்சியை
ஆரம்பித்தார்கள். இவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்த பிறகு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த செலுக்கியர்களுக்கும் இந்த எகிப்தியர்களுக்கும், அதாவது தாலமிக்கல் என்று அறியப்படுகிறார்கள், அதாவது தாலமியனுடைய பின் சந்ததிகள், இந்த அரசியல் முறைக்கும் மற்றும் இந்த சீரியாவை மையமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த செலுக்கியர்கள், இவர்களுக்கும் இடையில என்ன நடக்குன்னு சொன்னா யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் செலுக்கியர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எகிப்தியர்களை அல்லது தாலமிக்கலை என்ன செய்யறாங்கன்னா, எகிப்தியர்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள், கைப்பற்றுகிறார்கள், தோற்கடித்து இப்போ இந்த எகிப்திய இந்த ராஜ்யத்தையும் இந்த செலுக்கியர்கள் என்ன செய்யறாங்க, ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த எகிப்திய சாம்ராஜ்யத்தை அவர்கள் கைப்பற்றி தங்கள் அரசுக்கு கீழாக கொண்டு வரும் பொழுது யாரும் கூட வாரது, யூதர்களும் அதற்கு கீழே வருகிறார்கள். யூதர்களும் யாருக்கு கீழே வராங்க, செலுக்கியர்கள் இந்த சீரிய அரசாங்கத்துக்கு கீழே வருகிறார்கள். இந்த சீரிய அல்லது இந்த செலுக்கியர்களுடைய அரசாங்கத்துக்கு கீழ் வந்த இந்த யூதர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கொடுமையாக பாடு அனுபவித்தார்கள். வரலாற்றில் படிக்கும் பொழுது இந்த சிறிய ஆட்சி முறையிலே அல்லது செலுக்கியர்கள் அந்த வம்சத்தில் வந்தவன் தான் அந்தியோகியஸ் எப்பிபனஸ் என்று சொல்லுவார்கள். இவனுடைய காலகட்டத்தில் தான் இவன் அதிகமாக கிரேக்க மொழி திணித்தது. அது பெரிய விஷயம் கிடையாது. கிரேக்க கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது கிரேக்கர்கள் அவர்கள் மார்க்க ரீதியிலே அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கைகளை என்ன செஞ்சான்னு சொன்னா, யூதர்களும் அப்படியே அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி யூதர்களை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தான். அப்படிதான் கிரேக்கர்கள் வணங்கி வந்த அந்த ஜூபிட்டர்ஸ், அந்த சியோஸ், இது போன்ற அந்த கிரேக்கர்களுடைய அந்த கடவுள்களை எருசலேமுக்குள்ளாக அந்த சிலைகளை உண்டு பண்ணி நிறுவி அந்த சிலைகளை வணங்கும்படிக்கு வழிபடும்படிக்கு யூதர்களை கட்டாயப்படுத்தினான். யூதர்களுடைய ஆலயத்தை பலவிதமான அதாவது செய்யக்கூடாத அந்த மிருகங்களை எல்லாம் பலியாக செலுத்தி, குறிப்பாக பஞ்சியை கொண்டு அதை அறுத்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து எருசலேம் ஆலயத்துக்குள்ளே தெளித்து அப்படி எருசலேமினுடைய ஆலயத்தின் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தினான். அப்போ இவனுடைய இந்த காலகட்டத்தில் யூதர்கள் அதிகமாக கலாச்சார ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகமாக என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல போனா தேவனுக்காக உறுதியாக நின்ற அநேக யூதர்கள், அநேகர் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் இந்த செலுக்கியர்களுடைய காலகட்டத்தில், அதாவது ஆந்தியோகியஸ் எப்பிபனஸ் அவனுடைய ஆட்சி காலகட்டத்தில் கொல்லப்பட்டார்கள் என்று நாம் சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. அதனால இந்த காலகட்டத்தை மறக்க முடியாது. சரி, இனி அடுத்து ஐந்தாவது காலகட்டம், ஐந்தாவது முக்கியமான நிகழ்வு நடந்த அந்த வருடம் கிமு 167 160 வரைக்கும், 167 160 வரைக்கும். இந்த காலகட்டத்தை என்ன என்று சொல்லி அழைப்பார்கள் என்று சொன்னால் மக்கபேயர் கிளர்ச்சி என்று சொல்லி அழைப்பார்கள். மக்கபேயர் கிளர்ச்சி 167 160 வரைக்கும். மக்கபேயர் கிளர்ச்சி, மக்காபியன்ஸ் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள். மக்காபியர் கிளர்ச்சி என்று சொன்னால், இப்போ இந்த சீரியர்கள் யூதர்களை பல விதத்தில் அடக்கி ஒடுக்கி இவர்களுடைய மத சுதந்திரத்தை பிடுங்கி
இவர்கள் அந்த சீரியர்கள் சொல்கிறத தான் செய்யணும் என்கிறதான அந்த ஒடுக்குமுறைக்கு அகப்பட்ட இந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனா அநேக யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவனுக்கு பயந்து அவன் சொன்னதெல்லாம் செய்தார்கள். அந்த விக்கிரகங்கள் எல்லாம் வணங்கினார்கள். விக்கிரகங்களுக்கெல்லாம் இந்த பலியை அவர்கள் செலுத்தினார்கள். அது நம் சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. அநேக யூதர்கள் அவனுக்கு அடிபணிந்து பயந்து விக்கிரகத்தை எல்லாம் வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவன் மேல் பக்தி உள்ள வைராக்கியம் உள்ள அநேக யூதர்கள் அவர்கள் விக்கிரகத்தை வழிபடாமல் விக்கிரகத்தை வணங்காத காரணத்தினால அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். அநேகர் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, சாகிறதே சாகுறோம், அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுட்டு தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழும்புனாங்க. ஒரு கூட்டம் எழும்பிச்சு. அந்த கூட்டம் எப்படி பரவ ஆரம்பிச்சு, எப்படி எழும்ப ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு ஆசாரியன் மூலமாக. அந்த ஆசாரியனுடைய பெயர் தான் மத்தியாஸ் என்று கூறப்படுகிறது. மத்தியாஸ் அந்த ஆசாரியனுடைய பெயர் மத்தியாஸ். இந்த மத்தியாஸை குறித்து அவருடைய குடும்பத்தை குறித்து நம்ம அந்த பொலிட்டிக்கல் வேர்ல்டு என்கிறதான அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ இந்த மத்தியாஸ் என்ன பண்ணுறாரு, மத்தியாஸுக்கு 5 குமாரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இந்த அந்தியோகியஸ் எபிஃபேனஸுக்கு, அதாவது இந்த சீரியர்களுக்கு எதிராக குரல் எழுப்ப ஆரம்பித்தார்கள். குரல் எழுப்ப ஆரம்பித்து யாரெல்லாம், எந்த யூதனெல்லாம் விக்கிரகத்துக்கு பலி செலுத்தி இந்த விக்கிரகத்தை வழிபட ஆரம்பித்தானோ அவர்களை இவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். மற்றும் தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்துக்காக, கட்டளைக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்கிற அந்த யூதர்களை இவர்கள் ஒரு கிளர்ச்சி என்கிறதான ஒரு இயக்கத்தை துவங்கி அவர்களை பாதுகாக்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை தான் மக்காபியர் புரட்சி என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். இது ஒரு நாள், ஒரு மாதம், சில வருடங்கள் இல்லை, ஏறக்குறைய 20 வருடங்கள். 20 வருடங்கள் பல யுத்தங்களை இவர்கள் சந்தித்தார்கள். மத்தியாஸ் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மரிக்கிறாரு. அதற்கப்புறம் அவருடைய புதல்வர்கள், அதாவது மகன்கள் வருகிறார்கள். குறிப்பாக இந்த யூதாஸ் மக்காபி என்று சொல்லுவார்கள். இவர் தான் அதிகமாக கிட்டத்தட்ட 20 வருடம் விடாமல் முயற்சி செய்து யுத்தம் செய்து கடைசியில இவர்கள் சீரியர்களை தோற்கடித்து எந்த தேவாலயம் தீட்டுப்பட்டதோ அந்த தேவாலயத்தை மறுபடியும் சுத்திகரித்து இவர்கள் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த டெடிகேஷன் பண்ணாங்க. மறுபடியும் அந்த 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 அழுக்கு, அந்த தீட்டு, அவைகள் எல்லாம் ஆலயத்தை விட்டு நீக்கி இவர்கள் அந்த ஆலயத்தை சுத்திகரிப்பு செய்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த பிரதிஷ்டை செய்கிற அந்த டெடிகேஷன், அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் எபிரேயத்தில் ஹனுக்கா என்கிறதான ஒரு பெயர். ஹனுக்கா என்று அந்த பண்டிகை ஹனுக்கா, HANUKKAH என்று அழைக்கப்படுகிறது. அதாவது த ஃபீஸ்ட் ஆஃப் டெம்பிள் டெடிகேஷன், ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது இந்த காலகட்டத்தில். சரி, தொடர்ந்து ஆறாவதாக எல்லாரும் என்னோடு கூட பயணிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓகே ஆறாவதாக கிமு 160 63 வரைக்கும், கிமு 160 63 வரைக்கும், கிமு 160 163 வரைக்கும். 63 என்று சொன்னால் கிமு 63 பிசி 63. ஆமா, மேலிலிருந்து கீழ் 160 150, அதுக்கப்புறம் 100,
160 வெறும் 63. ஆமா, 160 63. இந்த காலகட்டத்தை என்ன என்று சொல்லி அழைப்பார்கள் என்று சொன்னால் ஹாஸ்மோனிய வம்ச ஆட்சி என்று சொல்லி அழைப்பார்கள். ஹாஸ்மோனிய வம்ச ஆட்சி என்று சொல்லி அழைப்பார்கள். ஹாஸ்மோனிய வம்ச ஆட்சி. ஏன் ஹாஸ்மோனிய வம்ச ஆட்சி என்று சொல்லி அழைப்பார்கள் என்று சொன்னால், நான் சொன்னேன் இல்லை, இந்த ஆசாரியன் மத்ததியானுடைய குடும்பம், அந்த வம்சம் என்ன வம்சம் அப்படி சொன்னா ஹாஸ்மோனிய வம்சம். ஆமா, ஹாஸ்மோனிய வம்சம் இல்லைன்னா ஆஸ்மோனிய வம்சம் என்றும் சொல்லலாம். மத்ததியா என்று சொன்னால் நான் முன்கூட்டியே சொன்னேன் இல்ல, அந்த ஆசாரியன். ஆமா ஆமா, மத்தியாஸ். அவர்களுடைய வம்சம் தான் இந்த ஹாஸ்மோனிய வம்சம். இந்த 160 என்ன செய்யப்படுது? ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. 160 கிமு 63 வரைக்கும் இந்த ஆசாரிய குடும்பம் இருக்குல்ல, அவர்கள் சந்ததிகளாக அந்த வம்சத்தில் உள்ளவர்கள் இந்த யூதர்களை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற இந்த சில பிரிவுகள் இருக்குல்ல, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், எசேனியர்கள், இப்படிப்பட்ட, அதாவது இந்த மக்கபேய புரட்சி இந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யுதுன்னா இது போன்ற பிரிவுகள் எல்லாம் எழும்ப ஆரம்பித்தது. சரியா? சரி, இப்போ 63 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏழாவதாக கிமு 63 அதுக்கு கீழ் உள்ள வருடங்கள், அதாவது பிசி 4 என்று வச்சுக்கொள்ளும். பிசி 4 என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய தொடக்கம் என்று சொல்லலாம். சரியா? பிசி 4 வரைக்கும். 63 கிமு 63 4 வரைக்கும். இந்த காலகட்டம் என்ன காலகட்டம் அப்படின்னு சொன்னா ரோமானிய ஆட்சியின் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் இந்த யூதர்கள் ரோமாபுரி அந்த அரசாங்கத்துக்கு கீழாக வருகிறார்கள். ரோமாபுரியில அந்த நாட்கள்ல தளபதிகள் ஆட்சி செய்தார்கள். அதாவது மன்னர் ஆட்சி என்று சொல்வார்கள் அல்லவா, அதாவது ஒரு நாடை பல பகுதிகளாக பிரித்து என்ன செய்வாங்க, பிரித்து ஆட்சி செய்வார்கள். அதே போல அந்த நாட்களில் இந்த கிபி 63 அதுக்கு கீழே உள்ள வருடங்கள் எல்லாம் ரோமாபுரியில பல தளபதிகள் ஆட்சி செய்தார்கள். தளபதிகள், அதாவது இந்த ஜூலியஸ் சீசர், மார்க் ஆண்டனி, பாம்பே, இது போன்ற தளபதிகள் என்ன செஞ்சாங்கன்னா ஆட்சி செஞ்சாங்க. அதில் முக்கியமானவர் தான் யாருன்னு சொன்னா பாம்பே என்கிறதான ஒரு தளபதி, ரோம தளபதி. பாம்பே என்கிறதான அந்த ரோம தளபதி என்ன செய்கிறான்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் தான் எருசலேமுக்குள்ளாக நுழைந்து எருசலேமை கைப்பற்றுகிறார். அப்போ இந்த பாம்பேனுடைய காலகட்டத்தில் தான், இந்த ரோம தளபதி பாம்பேனுடைய காலகட்டத்தில் தான் யூதர்கள் ரோமர்களுக்கு கீழே வருகிறார்கள். அதாவது பாம்பே இந்த யூதா அந்த நாட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த நாட்கள்ல இந்த ஆசாரிய குடும்பம் இருக்குல்ல, இந்த யூதர்களை ஆட்சி செய்து வந்த இந்த ஹாஸ்மோனிய அந்த வம்சத்தினுடைய பின் சந்ததிகள், பல சந்ததிகள் மாறி அந்த காலகட்டத்தில் இந்த ஆஸ்மோனியன் குடும்பம், அதாவது இந்த ஆசாரியர்களுக்கு இடையிலே, இந்த தலைவர்களுக்கு இடையில் என்ன உள் மோதல்கள் ஏற்படுகிறது. யூதர்களை நான் தான் ஆட்சி செய்வேன், நாங்க தான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிவினர் இப்படி மோதி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் ரோமாபுரியில் உள்ள பாம்பு என்ன செய்யறான், எருசலேமுக்கு போகிறான். போய் இவன்
யூதர்களை வந்து கைப்பற்றி இந்த இஸ்ரவேலர்களை யூதர்களை தனக்கு கீழே, அதாவது ரோமாபுரிக்கு கீழே கொண்டு வருகிறான். அது இந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஏரோதனுடைய ஆட்சி முறை, இதுவும் எந்த காலகட்டத்தில் தான், அதாவது கிமு 63 கிமு 4 வரைக்கும். கிமு 4 வரைக்கும். அதான் நம்ம மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை பார்க்கும்போது ஏரோது ராஜா, மகா ஏரோது ராஜா, புரியுதா? அப்போ வந்து பிசி 4 தான் என்ன செய்யறான், மரணம் செய்கிறான். அப்போ பிசி 4 வரைக்கும் ஆட்சி செய்கிறான். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ஏரோது தந்திரமாக ரோமாபுரியில் உள்ள அந்த அரசர்களுக்கு சாதகமாக நின்று அவர்களுக்கு நன்மை செய்கிற விதத்தில் இவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, அதாவது சுருக்கமாக சொல்ல போனா, நம்ம இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எப்படி எடப்பாடியர் சசிகலா அம்மையாருடைய காலின் கீழே விழுந்து பதவியை ஏற்றாரோ, அதே போலதான் இந்த ஏரோது எங்க போறாரு, ரோமாபுரிக்கு போய் அவங்க காலில் விழுந்து, அப்போ மார்க் ஆண்டனி, அகஸ்டஸ், அதாவது அகஸ்து ராயன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய காலகட்டத்தில் அவங்களுடைய உதவியோட தான் என்ன செய்யறான், இவன் வந்து யூதயாவை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் இந்த காலகட்டம் தான், சரியா? இப்போ இதோட, அதாவது பிசி 4 இந்த இருண்ட காலம் என்ன செய்து முடிவடையுது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு என்ன செய்தார், கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது. அப்படி இருண்ட காலம் மாறி ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தின் காலம் சரித்திரத்திலே வந்ததை, இயேசு கிறிஸ்து மூலமாக வந்ததை பார்க்க முடிகிறது.